ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாநசியில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறக்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி வந்துடுறாரு. எனக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்தோடனே, நில்லு காவேரி, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்க, நீ என்னை இங்கே செட்டில் பண்ணி கொடுத்துட்டு நீ வேறு யாரும் கல்யாணம் பண்ண போகிற அப்படின்ற அந்த அர்த்தத்துக்கு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு. உடனே நம்ம காவேரிக்கு வந்து சுருன்னு கோவது, உனக்கு எப்படி சுருன்னு கோவது, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னை விட்டுட்டு போகிறது இல்லாமல் என் பிள்ளை மேலே வர சத்தியம் பண்ணியிருக்க, நான் வெண்ணிலாவுக்கு விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வெண்ணிலா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா வர்றாங்க, வெளியே கார்லேருந்து இறங்கி வராங்க. உடனே காவேரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்ப சாக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அன்னைக்கு வந்து உன் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணி நான் விஜய் வெளியே எடுக்கணும், விஜய் வந்து உனக்கு விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீ சொல்லும் போதே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், விஜய் வந்து உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து நான் வரவே மாட்டேன், இனிமேல் விஜய் வந்து உனக்கு தான், உன் பிள்ளை என்னைக்கு இருக்குதுன்னே அன்றைக்கே நான் வந்து விலகான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்ணிலா வந்து ரொம்ப பெருந்தன்மையாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சீரியல் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே இதாக நடக்க போகுது. ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.